ஒரு காட்டு நாயக்கன் அதிகாரத்திற்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இங்கே பல அழுத்தங்கள் போகிறதோ அந்த அழுத்தங்களாக இங்கே அமர்வார். ஒரு காட்டு நாயக்கர் ஒருவர் சேர்மனாக அமர்வார். அந்த நாற்காலியிலே வீராங்கா வீராங்கா எனக்கு தண்ணி இல்ல, எங்க ஊர்ல ரோடு இல்ல என்று மேல்சாதிக்காரர்கள் என்று சொல்லுபவர்கள் எல்லாம் ஒரு பழங்குடியிடம் ஒரு காட்டு நாயக்கிடம் கோரிக்கை வைப்பதா, கைகட்டி நிற்பதா? எனவே இந்த பறவை பேரூராட்சியை அவர்களுடைய எண்ணிக்கை அதிக அளவிலே காட்டிவிடக் கூடாது என்பதற்காக, அப்படி காட்டிவிட்டால் காட்டு நாயக்கர்கள் அரசியல் அதிகாரத்திலே அமர்ந்து விடுவார்கள் என்பதற்காக இவன் பள்ளிக்கூடம் போகக்கூடாது, இவன் சேர்மனாக வந்துவிடக் கூடாது, இவன் பேரூராட்சியிலே வார்டு மெம்பர்களாக 2 பேர் 3 பேர் என்று வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் மதுரை மாவட்டம் பறவை பேரூராட்சிக்கு உட்பட்ட சத்தியமூர்த்தி நகர் பகுதியிலே வசிக்கக்கூடிய காட்டு நாயக்கர் சமுதாய மக்களுக்கு காட்டு நாயக்கர் என்கிற சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி சத்தியமூர்த்தி நகர் காட்டு நாயக்கர் பொதுமக்களின் சார்பாகவும் அந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் சார்பிலும் கடந்த 8 தினங்களாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த போராட்டத்தினுடைய தலைவர் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் வீராங்கன் அவர்களே, இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு 8 நாட்களாக தங்களை வரித்துக் கொண்டு இந்த போராட்டத்தில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி நகர் காட்டு நாயக்கர் சமுதாயத்தை சார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, இந்த போராட்டத்தின் செய்தி அறிந்து இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றி விடைபெற்றிருக்கக்கூடிய சிபிஐ கட்சியினுடைய மாநில செயலாளர் ஐயா முத்தரசன் அவர்களே, எனக்கு முன்னர் இங்கே உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற தமிழ் தேச மக்கள் முன்னணியினுடைய தலைவர், ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்களோ அந்த களத்தில் தன்னை முனைப்பாக ஈடுபடுத்தி கொண்டு களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிற பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தோழர் மீதா பாண்டியன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் என்னோடு கலந்து கொண்டு கருத்துரை ஆற்றி அமர்ந்திருக்கிற கண்டன உரை ஆற்றி அமர்ந்திருக்கிற தமிழ் புலிகள் கட்சியினுடைய மேலூர் ஒன்றியத்தினுடைய செயலாளர் தம்பி முருகேசன் அவர்களே, கல்மேடு பகுதியினுடைய முகாம் செயலாளர் முகேஷ் அவர்களே, தமிழ் புலிகள் கட்சியினுடைய ஊடக பிரிவு அணியினுடைய முன்னணி தலைவர்கள் தம்பி சிவா வள்ளுவன் அவர்களே, அம்பேத் சிவா அவர்களே, தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் நீதிவேந்தன் அவர்களே, எனக்கு முன்னர் கண்டன உரை நிகழ்த்தி விடைபெற்றிருக்கக்கூடிய கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் தம்பி திருவளவன் அவர்களே, விஜயகுமார் அவர்களே, தமிழரசு அவர்களே, சிதம்பரம் அவர்களே, கட்சியினுடைய மாநில பொருளாளர் சிறுத்தை செல்வன் அவர்கள் உள்ளிட்ட தமிழ் புலிகள் கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கிற என் இனமான உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த வணக்கத்தினை முதற்கண் உறுத்தாக்கிக் கொள்கிறேன். தோழர்களே, கடந்த 8 தினங்களாக சத்தியமூர்த்தி நகர் பகுதி காட்டு நாயக்கர் மக்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் பள்ளி மாணவர்களும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். 8 தினங்களாக பள்ளிகளுக்கு செல்லாமல் புறக்கணிக்கிற போராட்டத்தை அவர்கள் கையிலே எடுத்திருக்கிறார்கள். பொதுவாக தமிழகத்தில் பல்வேறு சமூகத்தின் சார்பில் பல்வேறு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது.
அந்தந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்தந்த சமூகத்திற்கு தேவையான கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராட்டங்களிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுவது என்பது வழக்கமான ஒன்று. அப்படி போராட்டங்களிலே ஈடுபடுத்திக் கொள்ளுகிற அரசியல் கட்சிகள், ஜாதி ரீதியான கட்சிகள் எல்லாம் தங்களுடைய சாதி பெருமைகளை சொல்லி எங்களுடைய சமூகத்திற்கு தேவையான அரசியல் அதிகாரத்தை தாருங்கள், எங்களுடைய சமூகத்திற்கு தேவையான உரிய பங்கை தாருங்கள், எங்களுடைய சமூகம் இந்த இடத்தில் பின்தங்கி இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி அந்தந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கான கோரிக்கையை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனம். ஆனால் இந்த நாடு சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் கடந்த நிலையில் இங்கே மதுரை மாவட்டத்தில் இருக்கிற சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் இருக்கிற காட்டுநாயக்கர் மக்கள் ஒரு கோரிக்கையை இங்கே வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கை என்பது என்ன? எங்களுடைய சமுதாயத்திற்கு நிலங்கள் இல்லை, எங்களிடத்தில் இருக்கிற பஞ்சமி நிலங்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது, எங்களுடைய வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது, இந்த நாட்டினுடைய மண்ணின் மைந்தர்களாக இருக்கிற நாங்கள் இந்த நாட்டின் ஆட்சி அதிகாரத்திலே செலுத்துவதற்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது என்றெல்லாம் சொல்லி நியாயமாக இவர்களுடைய போராட்டம் இருந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கிறது என்று சொன்னால் அந்த சமூகம் அரசியல் விழிப்புணர்வு பெற்றிருக்கிறது என்று பொருள். ஆனால் நிலங்கள் வேண்டாம், எங்களுடைய வளங்கள் போனாலும் பரவாயில்லை, இவற்றையெல்லாம் இழந்த சமூகமாக இருக்கிற நாங்கள் குறைந்தபட்சம் நாங்கள் எந்த சாதியை சார்ந்தவர்கள் என்று உறுதி செய்து எங்களுடைய சாதிக்கு ஒரு சாதி சான்றிதழ் தாருங்கள் என்ற ஒரு கோரிக்கை. இது மிகவும் சாதாரண கோரிக்கை என்பதை விட 75 ஆண்டு கால சுதந்திர நாட்டில் நாங்கள் இந்த சாதியை சார்ந்தவர்கள் எங்களுக்கு சாதி சான்று தாருங்கள் என்று கேட்கிற இந்த கோரிக்கையை ஒரு சமூகம் வைக்கிறது என்று சொன்னால் இந்த கோரிக்கையை வைக்கிற அளவிற்கு இந்த சமுதாயத்தினுடைய உரிமைகளை கடந்த 75 ஆண்டு காலம் ஆளுகிற அரசு, ஆண்ட அரசு அல்லது ஆளத் துடிக்கிற அரசாங்க அரசுகள் எல்லாம் முதலில் வெட்கப்பட வேண்டும் என்பதை நான் இங்கே முதலில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன கோரிக்கை? சாதாரணமான கோரிக்கை. இந்த நாட்டிலே இருக்கிற பல்வேறு சாதிய பிரிவுகளிலே எஸ்சி எஸ்டி என்கிற சமூகங்கள் இருக்கிறது. எஸ்சி என்று சொல்லப்படுகிற அந்த சமூகத்தில் 76 சாதிகள் இருக்கிறார்கள். அதில் இருக்கிற ஒவ்வொரு சாதிகளுக்கும் தனித்தனியாக இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த சமூகத்தின் மக்கள் மத்தியிலே வைக்கப்படுகிறது. அப்படி எஸ்சியிலே 76 சாதிகள் இருப்பதை போல எஸ்டி என்கிற சமூக பிரிவுகளிலே 38 சாதிகள் இருக்கிறார்கள். அந்த 38 சாதிகளிலே ஒரு சாதி காட்டுநாயக்கர் என்கிற ஒரு சாதி. அந்த காட்டுநாயக்கர் என்கிற சாதி இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கிராமத்திலே ஒரு பழமொழி உண்டு, ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டின கதை என்று சொல்வார்களே, அதை போல இந்த நாட்டிற்கே சொந்தக்கார சாதியான இந்த காட்டுநாயக்கர் சாதியை சாதி சான்றிதழ் கேட்கிற அளவிற்கு இங்கு இருக்கிற வந்தவர்கள் எல்லாம் இந்த சாதியை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு வரலாற்று உண்மை இதில் புதைந்திருக்கிறது. காட்டுநாயக்கர் சாதி வேண்டும். ஏன் வேண்டும்? இந்த சமூகத்தில் இடஒதுக்கீடு என்கிற அந்த சமூக நீதி பார்வையின் அடிப்படையிலே எந்தெந்த சாதிகள் எல்லாம் கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே, அரசியலிலே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த சாதிகளுக்கெல்லாம் இங்கு இருக்கிற திராவிட இயக்கங்களுடைய முயற்சியின்பால் இடஒதுக்கீடு முறை என்கிற ஒரு முறை பின்பற்றப்படுகிறது. அந்த இடஒதுக்கீட்டு முறை என்பது இந்தந்த சாதியை சார்ந்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், அந்தந்த சாதிகளுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், அந்த இடஒதுக்கீட்டை வைத்து அவர்கள் கல்வியை பெற முடியும், அந்த கல்வியின் அடிப்படையிலே அவர்கள் வேலை வாய்ப்பை பெற முடியும், அந்த வேலை வாய்ப்பின் அடிப்படையிலே ஒவ்வொருவரும் அரசு ஊழியர்களாக வர முடியும், ஒவ்வொருவரும் ஆட்சியாளராக வர முடியும் என்கிற அந்த திராவிட இயக்க போராட்டத்தின் விளைவாக இடஒதுக்கீட்டு முறை நடைமுறையிலே இருக்கிறது. அந்த இடஒதுக்கீட்டு முறையை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு சாதி சான்றிதழ் என்பது அவசியமான ஒன்று. சாதி சான்றிதழ் இருந்தால் மட்டும்தான் இடஒதுக்கீட்டை பெற முடியும்.
இடஒதுக்கீடு பெற்றால் மட்டும்தான் நாம் அரசு வேலை வாய்ப்புகளில் இடம்பெற முடியும் என்கிற இந்த நிதர்சன அமைப்பு முறையிலே எங்கள் சமூகத்தை சார்ந்தவர்களும் நாங்கள் சார்ந்திருக்கிற காட்டுநாயக்கர் சாதியை சார்ந்தவர்களும் அரசாங்க பணிகளுக்கு வர வேண்டும், அரசு பதவிகளிலே நாங்கள் பங்கு பெற வேண்டும் என்கிற அந்த அடிப்படையிலே இந்த ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் வர வேண்டும் என்று சொன்னால், இந்த அரசியல் அதிகாரத்திலே நாங்கள் வர வேண்டும் என்று சொன்னால், இந்த இடஒதுக்கீட்டை நாங்கள் பயன்பெற வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு சாதி சான்றிதழ் என்பது மிக முக்கியமான ஒன்று என்கிற அடிப்படையில் தான் இந்த சாதி சான்றிதழ் வேண்டும் என்கிற கோரிக்கை எழுகிறது. சரி, சாதி சான்றிதழ் வேண்டும் என்கிற கோரிக்கை எப்பொழுதெல்லாம் எழுகிறது? ஏறத்தாழ பல ஆண்டு காலமாக எஸ்டி பிரிவில் இருக்கிற இந்த காட்டுநாயக்கர் சமுதாய மக்கள் ஒவ்வொரு முறையும் இந்த சாதி சான்றிதழை போராடித்தான் பெற வேண்டிய நிலை இருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு மதுரை மாவட்டத்தில் இருக்கிற ஆட்சியாளரோ அது ஆர்டிஓ அதிகாரி அவர்களோ தாசில்தார் அவர்களோ இன்றைக்கு சாதி சான்றிதழை தர முடியாது, நீங்கள் பழங்குடிகள் தானா, நீங்கள் காட்டு நாயக்கர்கள் தானா என்பதை உறுதிப்படுத்திய பிறகுதான் சான்றிதழ் தர முடியும் என்று ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்வதாக நாங்கள் அறிகிறோம். ஆனால் மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் அவர்களே, ஆர்டிஓ அவர்களே, தாசில்தார் அவர்களே, நீங்கள் முதலில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கோரிக்கை நீங்கள் அதிகாரத்திற்கு வந்த பிறகு அல்ல, உங்களுக்கு முன்னால் இங்கே மாவட்ட கலெக்டராக இருந்த, மாவட்ட ஆட்சியாளராக இருந்த கலெக்டர் அவர்கள், ஆட்சியாளர் அவர்கள் கடந்த ஆண்டு காட்டுநாயக்கர் சமூகம் சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு காட்டுநாயக்கர் சாதி சான்றிதழ் வழங்கலாம் என்கிற ஒரு அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதற்கு முன்பு கலெக்டராக இருந்த பல பேர் சாதி சான்றிதழ் வழங்கி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது இருக்கிற இந்த ஆர்டிஓவிற்கு முன்பாக இருந்த ஆர்டிஓ கூட 2023 ஆண்டு, 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்ல, 5 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்ல, கடந்த ஆண்டு ஆர்டிஓவாக இருந்த அதிகாரி ஏறத்தாழ 20க்கும் மேற்பட்டவர்களுக்கு சத்தியமூர்த்தி நகரிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு காட்டுநாயக்கர் என்கிற சாதி சான்றிதழை வழங்கி இருக்கிறார்கள். இதற்கு முன்பாக 1983 ஆண்டு இந்த சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் இருக்கிற காட்டுநாயக்கர் பகுதி மக்கள் குடியிருக்கக்கூடிய குடியிருப்புகளோ அல்லது அவர்கள் வைத்திருக்கிற கொஞ்ச நெஞ்ச நிலங்களிலோ பட்டாக்கள் என்று சொல்வார்களே, அந்த பட்டாக்களை பதிவு செய்கிற போது காட்டுநாயக்கர் என்கிற சாதி சான்றிதழோடு பட்டாக்கள் பதிவு செய்யப்பட்ட வரலாறுகள் உண்டு. ஆக 1983 ஆண்டு முதல் கடந்த 2023 ஆண்டு வரை மாவட்ட ஆட்சியாளராக இருப்பவர்கள், தாசில்தாராக இருப்பவர்கள் இவர்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்கி இருக்கிறார்கள். அப்படி வழங்கப்பட்ட சாதி சான்றிதழை வைத்துக் கொண்டு எங்களுடைய காட்டுநாயக்கர் சமுதாய மக்கள் பல பேர் காவலர்களாக வெளியே போயிருக்கிறார்கள், பல பேர் ஆய்வாளர்களாக இருக்கிறார்கள், பல பேர் அரசு பதவிகளிலே இருக்கிறார்கள். இதே பகுதியில் இருந்த எங்கள் சமுதாயத்தை சார்ந்த எங்கள் மாமன், எங்கள் மச்சான், எங்கள் சித்தப்பே, பெரியப்பே சாதி சான்றிதழை வாங்கி இன்ஸ்பெக்டர் ஆகியிருக்கிறாங்க, எஸ்ஐ ஆகியிருக்கிறாங்க, அரசு பதவிக்கு போயிருக்கிறாங்க சொல்லுகிற போது அவர்களுடைய வம்சாவளிகளாக இருக்கிற எங்களுக்கு சாதி சான்றிதழ் தர மறுப்பது ஏன் என்பதற்கு தகுந்த ஆதாரத்தை மாவட்ட ஆட்சியாளர் தர முடியுமா? ஆர்டிஓ சொல்ல முடியுமா? ஏன் உங்களுடைய வாய்கள் கட்டப்படுகிறது? யோசித்து பாருங்கள். ஆர்டிஓ சொல்லுகிறாராம், ஆட்சியாளர் சொல்லுகிறாராம், நீங்கள் பழங்குடிகள் தானா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று. அதற்கு என்ன பொருள் தெரியுமா? பழங்குடிகள் என்பவர்கள் காட்டுக்குள்ளே வசிக்கக்கூடியவர்கள், காட்டுக்குள்ளே வேட்டையாடி திரியக்கூடிய நீங்கள் இந்த ஊருக்குள்ளே எப்படி வந்தீர்கள்? பழங்குடிகள் என்றால் காட்டுக்குள்ளே தானே இருக்க வேண்டும் என்று அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். நான் கேட்கிறேன்,
பழங்குடிகள் என்றால் காட்டுக்குள்ளே தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது ஆர்டிஓவாக இருக்கிற அல்லது இப்பொழுது கலெக்டராக இருக்கிற உங்களுடைய மூதாதையர்களும் ஒரு காலத்தில் காட்டுக்குள்ளே இருந்து வேட்டையாடுகிற கூட்டத்திலே பிறந்தவர்கள் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இங்க இருக்கிற கலெக்டர் காட்டுக்குள்ள இல்லாம நேர ஊர்ல பொத்துன்னு விழுந்துட்டாரா? இங்க இருக்கிற ஆர்டிஓ காட்டுக்குள்ள இல்லாம நேரடியா இங்க தமிழ்நாட்டில் பிறந்துட்டாரா? இல்லை. தமிழ்நாட்டிலே இருக்கிற எல்லா சாதிகளினுடைய மூதாதைகள் பழங்குடிகள் தான். தமிழ்நாட்டிலே இருக்கிற எல்லா சாதியை சார்ந்தவர்களுடைய ஜீன்கள், அதற்கு முன்பாக இருக்கிற எல்லோருமே பழங்குடிகள் தான். நாம் எல்லோருமே வேட்டையாடி திரிந்தவர்கள் தான். காலங்கள் மாற மாற, ஆட்சிகள் மாற மாற, காட்சிகள் மாற மாற, காட்டுக்குள்ளே இருந்தவர்கள் எல்லாம் மெல்ல மெல்ல காட்டிற்கு கீழே வந்தவர்கள் விவசாயம் சார்ந்த ஒரு குடிகளாக மாறினார்கள். வேட்டையாடிகளாக ஒரு குடிகள் மாறினார்கள். ஆடு மேய்க்கிற குடிகளாக சில குடிகள் மாறினார்கள். இப்படி பல குடிகள் தொழில் சார்ந்து பல பல இடங்களுக்கு பிரிந்து பல்வேறு குடிகளாக காடுகளிலே இருந்து கீழே வந்து நிலையாக இருந்து விட்டார்கள். அவர்கள் நிலை பெற்று விட்டார்கள். அந்த அடிப்படையில தான் காட்டுக்குள்ளே இருந்த பழங்குடிகளாக இருக்கிற காட்டு நாயக்கர்களாக இருக்கிற நாங்கள் வேட்டையாடுகிற அந்த காலங்கள் மாறுகிற போது இந்த மண்ணிற்கு வந்தவர்கள், தமிழகத்திற்குள்ளே வந்தவர்கள், இந்தியாவிற்குள்ளே இருந்தவர்கள் இங்கே வந்த பிறகு ஒருவன் சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்கள் காட்டுக்குள்ளே தான் இருக்க வேண்டும், நீங்கள் உங்களுடைய தொழில் வேட்டையாடுகிற தொழிலாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆட்சியார் என்ன சொல்றாரு தெரியுங்களா? கலெக்டர் என்ன சொல்றாரு? உங்க பிள்ளைகள்லாம் ஏன் கலெக்டர் ஆகணும், உங்க பிள்ளைகள்லாம் ஏன் தாசில்தார் ஆகணும், உங்க பிள்ளைகள்லாம் எஸ்ஐயா ஏன் ஆகணும், நீங்க எல்லாம் காட்டுல வேட்டையாடிட்டே தெரிய வேண்டியதானா என்று சொல்லி நம்மை 300 ஆண்டுகளுக்கு முன்பாக 400 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அதே நிலையிலே நம்மை வைத்திருக்க வேண்டும் என்று ஆட்சியாளர்கள் ஆசைப்படுகிறார்கள். இதுதானே நிதர்சனமான உண்மை. நாம் ஏன் இன்னும் வேட்டையாட வேண்டும்? காலங்கள் மாறுகிற போது எங்கள் பிள்ளைகள் அதிகாரத்திற்கு வர வேண்டாமா? காலங்கள் மாறுகிற போது எங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு போக வேண்டாமா? அரசு பதவிகளுக்கு போக வேண்டாமா என்பதற்காகத்தான் நாங்கள் காட்டுநாயக்கர் என்கிற சாதி சான்றிதழ் வேண்டும் என்று கடந்த 8 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறோம். என் அன்பிற்குரிய உறவுகளே, நம்முடைய போராட்டம் ஆகச் சிறந்த போராட்டம். தமிழ்நாட்டில் எங்குமே இல்லாத அளவிற்கு பள்ளி மாணவர்கள் நாங்கள் பள்ளிக்கூடத்திற்கே போக மாட்டோம் என்று தொடங்கி இருக்கிற இந்த போராட்டம் சாதாரண போராட்டம் அல்ல. பொதுவாக காட்டு நாயக்கர்கள் என்று சொன்னாலே, பழங்குடிகள் என்று சொன்னாலே அவர்களுக்கு வீரம் மிக்கவர்கள் என்கிற ஒரு அடையாளம் உண்டு. இந்த போராட்டமும் ஒரு வீரமிக்க போராட்டத்தினுடைய அடையாளமாகத்தான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறோம். 8 நாட்கள் அல்ல, 80 நாட்கள் ஆனாலும் சரி, 800 நாட்கள் ஆனாலும் சரி, அல்லது இங்கே ஒரு உயிரே போகக்கூடிய தேவை ஏற்பட்டாலும் கூட உயிரை கொடுத்தேனும் எங்கள் அடுத்த தலைமுறையை காக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து நாங்கள் களத்தில் நிற்கிறோம். ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மதுரை மாவட்டத்தினுடைய கலெக்டர் அவர்களே, உங்களுடைய அரசியல் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இது திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்கிறார். பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களுடைய பாதுகாப்பான ஆட்சி என்று முதலமைச்சர் அவர்கள் சொல்லி மேடைதோறும் முழங்கி அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார். ஆனால் முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற மாவட்ட ஆட்சியாளர் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் இருக்கிற இந்த காட்டுநாயக்கர் மக்களுக்கு சாதி சான்றிதழ் தருவதற்கு மறுக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இல்லையா, திராவிட மாடல் ஆட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இல்லையா என்பது போன்ற கேள்விகள் எழத் தோன்றுகிறது. எனவே மதுரை மாவட்ட ஆட்சியாளர் அவர்களே, இந்த சமுதாய மக்களுக்கு அவர்கள் இருக்கிற அந்த காட்டுநாயக்கர் என்கிற ஒரு சாதி சான்றிதழை நீங்கள் உடனடியாக வழங்க வேண்டும். இன்றைக்கு மாவட்ட ஆட்சியாளர் மீதும் ஆர்டிஓ மீதும் தாசில்தார் மீதும் பல்வேறு வகையான சந்தேகங்களுக்கு எழுகிறது. இந்த சாதி சான்றிதழ் ஏன் தர மறுக்கிறார்கள்? எங்களை இன்னும் நீங்கள் காட்டுவாசிகளைப் போல காடுகளுக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, உங்களுடைய மனச்சாட்சி எண்ணி பாருங்கள். இங்கே படிக்கிற பள்ளி குழந்தைகள் இங்க இருக்கிற பறவையிலோ அல்லது
சமயநல்லூரில் இருக்கிற அரசு பள்ளிகளிலே படிக்கிறார்கள். ஒரு மாணவி பள்ளிக்கு வர மறுத்தால் அல்லது பள்ளிக்கு வரவில்லை என்றால், ஒரு நாள் வரவில்லை ஏன், 2 நாள் வரவில்லை ஏன் என்று ஆசிரியர்கள் கேள்வி எழுப்ப வேண்டும். அந்த மாணவர்களுடைய குறைகளை கேட்டறிய வேண்டும். அந்த மாணவர்களுடைய பிரச்சனையை தலைமை ஆசிரியரிடம் சொல்ல வேண்டும். தலைமை ஆசிரியர் இங்க இருக்கிற கல்வி அலுவலகத்தில் சொல்ல வேண்டும். கல்வி அலுவலர்கள் என்பவர்கள் ஆட்சியாளருடைய கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள், அவர்கள் கலெக்டரிடம் சொல்ல வேண்டும். ஆனால் இங்கே நூற்றுக்கணக்கான குழந்தைகள் பள்ளிக்கு வரவில்லை. இங்க இருக்கிற சமயநல்லூரில் இருக்கிற ஆசிரியர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? சமயநல்லூரில் இருக்கிற தலைமை ஆசிரியர் ஏன் கவலைப்படவில்லை? பறவையில இருக்கிற பள்ளி ஆசிரியர்கள் ஏன் கவலைப்படவில்லை? யோசித்து பாருங்கள். இங்க இருக்கிற கலெக்டருடைய பிள்ளையோ தாசில்தாருடைய பிள்ளையோ அல்லது இந்த பள்ளிக்கூடத்தில் வாத்தியார்களா இருக்கிறாங்களே அவங்க பிள்ளைகளோ ஒரு நாள் பள்ளிக்கூடம் போகலைனா ஏன்பா போகல, உடனடியா நீ பள்ளிக்கூடத்துக்கு போன்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை எவ்வளவு அக்கறையாக நீங்கள் பள்ளிக்கு அனுப்புகிறீர்கள். ஆனால் 8 நாட்களாக பள்ளி குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு வரவில்லையே என்கிற அக்கறை எவனுக்குமே இல்லை. ஏன்னா கிடைக்கிறது காட்டுநாயக்கம் பிள்ளை தானே, நம்ம பிள்ளையா? பள்ளிக்கூடம் போனா அவனுக்கு தானே போகுது, படிப்பு போனா அவனுக்கு தானே போகுது என்று சாதி ரீதியான உளவியல் பார்வை ஆசிரியர்களிடமும் இருக்கிறது, தலைமை ஆசிரியரிடமும் இருக்கிறது, மாவட்ட கல்வி அலுவலகத்திலுமே இருக்கிறது என்பதைத்தான் மாணவர்கள் போராட்டத்திலே அக்கறை இல்லாமல் இருக்கிற இந்த அரசு அதிகாரிகளுடைய பார்வையை காட்டுகிறது. இது ஒரு வகையான சாதிய பார்வை. இந்த சாதி பிள்ளைகள் படித்தால் என்ன, நாசமா போனா நமக்கு என்ன என்கிற சாதிய கண்ணோட்டத்தோடு தான் இந்த பிள்ளைகள் மீது, இந்த குழந்தைகள் மீது அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் நாம் அடையாளம் கண்டு அரசு அதிகாரிகளுக்கு எதிராக, ஆட்சியாளர்களுக்கு எதிராக நாம் கடுமையான போராட்ட களத்திற்கு நம்முடைய மன உறுதியை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் வீரியமிக்க போராட்டத்திற்கு நம்மை நாமே அடிதிரட்டிக் கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. ஏனென்றால் இந்த போராட்டம் சாதாரண போராட்டம் அல்ல. இங்கே பேசுகிற போது அண்ணன் வீராங்கன் அவர்கள் சொல்லுகிற போது பல்வேறு செய்திகளை சொன்னார்கள். ஏன் சாதி சான்றிதழ் தர மறுக்கிறான், இதுக்கு முன்னாடி ஏன் சாதி சான்றிதழ் கொடுத்தான் என்று சொன்னால், மதுரையிலே பறவை பேரூராட்சி கணக்கெடுப்பின் அடிப்படையிலே, ஆய்வின் அடிப்படையிலே ஏறத்தாழ 1500 2000 குடும்பங்களுக்கு மேலாக காட்டுநாயக்கர் குடும்பங்கள் இங்கே இருக்கிறார்கள். வாக்கு அடிப்படையிலே பார்த்தால் 5000 6000 வாக்குகளை கொண்ட சமூகமாக காட்டுநாயக்கர் சமுதாயம் இருக்கிறது. அப்ப 5000 6000 ஓட்டு காட்டுநாயக்கர் சாதிக்கிட்ட இருக்கு என்கிற புள்ளி விவரம் இருக்கிற காரணத்தினால்தான் எஸ்டி என்கிற ஒரு வார்டை தனியாக பறவை பேரூராட்சிக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள். பறவை பேரூராட்சியிலே எஸ்டிக்கு என்று தனியாக ஒரு வார்டு இருக்கிறது என்றால் என்ன பொருள்? இந்த பகுதியிலே எஸ்டி மக்கள் அதிகமாக வாழ்கிறார்கள் என்று பொருள். எஸ்டியில இங்க யாரு வாழ்றா? காட்டுநாயக்கர்கள் வாழ்கிறார்கள். எனவே காட்டுநாயக்கர்கள் அதிகமாக வாழுகிறார்கள் என்பதற்காகத்தான் சத்தியமூர்த்தி என்கிற இந்த நகரை எஸ்டி என்கிற அந்த வரையறைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள். எஸ்டி வார்டு என்று அதை பிரித்திருக்கிறார்கள். எனவே எஸ்டி மக்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் ஒரு வார்டை தனியாக நமக்கு பிரித்து வழங்கி இருக்கிறார்கள். இப்பொழுது அதற்கு பிறகு இந்த வார்டு ஒதுக்கின பிறகு எஸ்டி மக்களுடைய, காட்டுநாயக்கர் மக்களுடைய ஓட்டுக்கள் அதிகமாகிறது, அவருடைய எண்ணிக்கை அதிகமாகிறது, அவருடைய குடும்பங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. இப்படி பெருக பெருக அவருடைய ஓட்டுக்கள் அதிகம் ஆக ஆக பறவை பேரூராட்சியே எஸ்டி பேரூராட்சியாக மாறக்கூடிய சூழல் உருவாகிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடந்த ஆண்டு பறவை பேரூராட்சியை எஸ்டி பேரூராட்சி என்றே அறிவித்து விட்டார்கள். இது மிக மிக முக்கியமான ஒரு அரசியல். ஆனால் அறிவித்த அந்த அறிவிப்பு வெறுமனையாக அறிவிப்போடு போய்விட்டது, அது நடைமுறையிலே வரவில்லை.
ஏன் நடைமுறையிலே வரல? எஸ்டி பேரூராட்சி என்று அறிவித்து அதற்கான தேர்தலை நடத்திவிட்டால் ஒரு எஸ்டி ஒருவர் சேர்மனாக இங்கே அமர்வார், ஒரு காட்டுநாயக்கர் ஒருவர் சேர்மனாக அமர்வார். அந்த நாற்காலியிலே காட்டுநாயக்கர் ஒருவர் சேர்மனாக அமர்ந்தால், தலைவராக அமர்ந்தால், இங்கு இருக்கிற பிற சாதிகளை சார்ந்தவர்கள் எல்லாம், மேல் சாதிகள் என்று தன்னைத்தானே காட்டிக் கொள்ளக்கூடிய பிற சாதிகள் எல்லாம் ஒரு காட்டுநாயக்கரிடத்திலே கோரிக்கை வைப்பார்கள். வீராங்கா வீராங்கா, எனக்கு தண்ணி இல்ல, எங்க ஊர்ல ரோடு இல்ல என்று மேல் சாதிக்காரர்கள் என்று சொல்லுபவர்கள் எல்லாம் ஒரு பழங்குடியிடம், ஒரு காட்டுநாயக்கிடம் கோரிக்கை வைப்பதா, கைகட்டி நிற்பதா? எனவே இந்த பறவை பேரூராட்சியை எஸ்டி பேரூராட்சி என்று அறிவித்தீர்கள் அல்லவா, அதை ரத்து செய்யுங்கள் என்று மறைமுகமாக ஆண்ட கட்சிகளுக்கு, ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சிகளுக்கு அழுத்தம் போய் கொண்டிருக்கிறது. எனவேதான் எஸ்டி மக்களுக்கு சாதி சான்றிதழை வழங்கி அவர்களுடைய வாக்குகளை அங்கீகரித்து அவர்களுடைய எண்ணிக்கை அதிக அளவிலே காட்டிவிடக் கூடாது என்பதற்காக. அப்படி காட்டிவிட்டால் காட்டுநாயக்கர்கள் அரசியல் அதிகாரத்திலே அமர்ந்து விடுவார்கள் என்பதற்காக இவன் பள்ளிக்கூடம் போகக்கூடாது, இவன் சேர்மனாக வந்துவிடக் கூடாது, இவன் பேரூராட்சியிலே வார்டு மெம்பர்களாக 2 பேர் 3 பேர் என்று வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அரசியல் ரீதியாக ஒரு காட்டுநாயக்கன் அதிகாரத்திற்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இங்கே பல அழுத்தங்கள் போகிறதோ, அந்த அழுத்தங்களுக்கு பயந்து ஆட்சியாளர் அஞ்சுகிறாரோ, அந்த அழுத்தங்களுக்கு பயந்து அரசு இதை கண்டும் காணாமல் இருக்கிறதோ என்று எங்களை போன்றவர்களுக்கு சந்தேகம் வருகிறது. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்குள்ளாக இருக்கிற அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அம்பேத்கர் சொல்லுவாரு, எந்த ஒரு சாதி அடிமை நிலையிலிருந்து விடுபடுகிறதோ அந்த சாதி அரசியல் விழிப்புணர்வு பெற்றிருக்க வேண்டும். ஒரு சாதி விடுதலை பெறணும்னா, ஒரு சாதி முன்னேறணும்னா அந்த சமுதாயம் அரசியல் விழிப்புணர்வு பெற்றிருக்க வேண்டும், அரசியல் அதிகாரத்தை நோக்கிய பார்வை இருக்க வேண்டும். அதனால்தான் அம்பேத்கர் சொன்னாரு, எல்லா அடிமை விலங்குகளையும் உடைக்கக்கூடிய ஒரு சாவி, எல்லா அடிமை பூட்டுகளையும் உடைக்கக்கூடிய ஒரு சாவியாக அரசியல் அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னார்கள். எனவே அரசியல் அதிகாரம் தான் நம்மை முன்னேற்றக்கூடிய அடிப்படை, அரசியல் தான் நம்மை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கருத்தியல். அந்த கருத்தியலுக்கு நாம் வலு சேர்த்து விடக்கூடாது, அந்த கருத்தியலின் அடிப்படையிலே நாம் அணிதிரண்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய வாக்குகளை சிதறடிக்கிறார்கள். நம்முடைய சாதி சான்றிதழ்களை தர மறுத்து நம்முடைய குழந்தைகளை அதிகாரிகளாக வர தடை போடுகிறார்கள். ஏன்னா இப்படித்தான் நிறைய அரசியல் நடக்குது. மேற்கு மாவட்டங்கள் இருக்கிறது அல்லவா, மேற்கு மாவட்டங்கள்ல எங்கேயுமே அம்பேத்கர் சிலை இருக்காது. ஏன் மேற்கு மாவட்டங்கள் அம்பேத்கர் சிலை இருக்காது? கோயம்புத்தூர்ல கிடையாது, திருப்பூர்ல கிடையாது. மேற்கு மாவட்டங்கள் எங்கேயுமே அம்பேத்கருக்கு, நீலகிரி எங்கேயுமே சிலை கிடையாது. ஏனென்றால் அம்பேத்கர் சிலையை அங்கே நிறுவினால் அங்க இருக்கிற பட்டியல் சாதிக்காரர்கள் அம்பேத்கர் பெயரிலே அமைப்பாவார்கள். அம்பேத்கர் பெயரிலே அமைப்பானால் அவர்கள் ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்பார்கள். அவர்கள் அரசியல் அதிகாரத்தை நோக்கி வருவதற்கு முயற்சிப்பார்கள். கைகட்டி இருந்த அந்த பட்டியல் சாதிக்காரர்கள் அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகழ்வார்கள் என்று மறைமுகமாக அம்பேத்கர் என்கிற அரசியலை அவர்கள் உள்வாங்கிவிடக் கூடாது என்பதற்காகவே மேற்கு மாவட்டங்களிலே அம்பேத்கர் சிலைகளை திட்டமிட்டு வரவிடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல பல ஆட்சியாளர்கள், அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, பல அமைச்சர்கள் தன்னுடைய சட்டமன்ற தொகுதியை எஸ்சி தொகுதியாக மாறிவிடக் கூடாது, எஸ்டி தொகுதியாக மாற்றிவிடக் கூடாது என்பதற்காக பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிற ஒரு அரசியல் மோசடியும் இந்த மண்ணிலே நடந்து கொண்டிருக்கிறது. இதுவெல்லாம் நான் எதற்காக குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், நாம் அரசியல் ரீதியாக அணிதிரண்டு விடக் கூடாது என்பதற்காக இங்கிருக்கிற ஆட்சியாளர்களும் ஆதிக்க சாதிக்காரர்களும் சேர்ந்து இது போன்ற வேலைகளை செய்கிறார்களோ என்கிற ஐயப்பாடு நமக்கு வருகிறது. எனவே இது ஏதோ தாசில்தாருக்கும் நமக்குமான பிரச்சனை கிடையாது, இது ஏதோ கலெக்டருக்கும் நமக்குமான பிரச்சனை கிடையாது. தாசில்தாரை தாண்டி, கலெக்டரை தாண்டி இதற்குள்ளாக இருக்கிற ஒரு
அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதை பெறுவதற்கு, அந்த அதிகாரத்தை நுகர்வதற்கு நாம் கடுமையாக உழைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. கடுமையாக நாம் போராட வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த போராட்டத்திலே காட்டுநாயக்கர் என்கிற இந்த சமுதாயம் தனிமைப்பட்டு விடக்கூடாது. அந்த போராட்டத்திலே காட்டுநாயக்கர் என்கிற சமுதாயத்திற்காக போராடுவதற்கு வேறு யாரும் இல்லை என்கிற ஐயப்பாடு உங்களுக்கு தேவையில்லை. தமிழ் புலிகள் கட்சி நாங்கள் இருக்கிறோம். எனக்கு முன்னால் தமிழ் தேச மக்கள் முன்னணி இங்கே ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசி இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக எல்லா இயக்கங்களும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகிற அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சிய இயக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு பின்னால் இருக்கிறார்கள். எனவே எந்த காரணத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் போராட்டத்தை கைவிடாமல் இன்னும் உறுதியாக வலுப்பெறுவதற்கான மன உறுதியை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் தோழர்களே. அதற்கான அரசியலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்க கூட நீங்க மேடையில் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நம்ம பகுதிக்கு பேரு சத்தியமூர்த்தி நகர். சத்தியமூர்த்தி நகர்னு ஏன் பேர் வச்சாங்க? சத்தியமூர்த்தினா யாரு நமக்கு தெரியுமா? ஏன்னா நிறைய சேரிகள் இல்ல, நிறைய எஸ்சி எஸ்டி மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் காந்தி நகரு, சத்தியமூர்த்தி நகரு என்று பல்வேறு பெயர்களை வச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா இப்ப நம்ம பேரு, நம்ம பகுதிக்கு பேரு சத்தியமூர்த்தி நகர். சத்தியமூர்த்தினா யார் தெரியுமா? காங்கிரஸ்ங்கிற ஒரு கட்சியில சத்தியமூர்த்தி என்கிற ஒரு தலைவர், மிகப்பெரிய தலைவர், காங்கிரஸ் கட்சியில இருந்தார். அந்த சத்தியமூர்த்தி யார் தெரியுமா? காங்கிரஸ் காலத்துல, வெள்ளைக்காரன் காலத்துல தேவதாசி முறைன்னு ஒரு முறை இருந்துச்சு. தெரியுமா உங்களுக்கு? தேவதாசி முறைனா என்ன? பெண்களை கோயிலுக்கு நேர்ந்து விடுறது. பெண்கள் கோயிலுக்குள்ளதான் இருக்கணும். அங்க இருக்கிற ஆண்டை சாதிகள், பணக்கார சாதிகள் எல்லாம் அந்த கோயிலுக்கு நேர்ந்து விட்ட பெண்களோட தன்னுடைய ஆசையை தீர்த்துக்குருவாங்க. அந்த பெண்களுக்கு பேரு தேவதாசிகள்னு பேரு. இந்த முறை வெள்ளைக்காரன் காலத்துல இருந்துச்சு. அப்போ வெள்ளைக்காரன் காலத்துல ஏண்டா பெண்களுக்கு தேவதாசி முறையை கொண்டு வர்றீங்க, ஏண்டா எங்களுக்கு பொட்டு கட்டி விடுறீங்க, நாங்களும் சக உணர்வுகளோட இருக்கக்கூடியவங்க தான் போராட்டம் கிளம்பிச்சு. அப்பதான் சுப்புலட்சுமி அம்மா அப்படிங்கிற ஒரு அம்மா இந்த தேவதாசி முறையை ஒழிக்கணும்னு சொல்லி சட்டமன்றத்தில் பேசுறாங்க. சுப்புலட்சுமி அம்மாங்கிறவங்க சட்டமன்றத்தில் பேசுறாங்க. அப்ப சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு முன்னாடி பெரியார் அப்படின்னு ஒரு தலைவர், அந்த பெரியார் கிட்ட சுப்புலட்சுமி அம்மா கேட்கிறாங்க, நாளைக்கு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நான் கொண்டு வர போறேன், பெண்களுக்கு தேவதாசி முறையை ஒழிக்கணும் என்கிற ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வர போறேன். அப்படி கொண்டு வரணும்னு நினைக்கிற போது பல தலைவர்கள் இதை எதிர்க்கிறாங்க. இதெல்லாம் கோயில் சாமி குத்தம், அப்படிலாம் செஞ்சிடக்கூடாது, பொம்பளைங்கன்னா பொட்டு கட்டி தான் விடணும், அதுதான் கடவுளுக்கு நம்ம செய்யற சேவை என்று சொல்லி மறுக்கிறதுக்கு, எதிர்ப்பு தெரிவிக்க சட்டமன்றத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் கிட்ட அந்த அம்மா கேட்கிறாங்க. அப்ப பெரியாரு அவங்க யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சா நான் சொன்னதை போய் சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. மறுநாள் சட்டமன்றத்தில் விவாதம். அந்த சட்டமன்ற விவாதத்தில் சுப்புலட்சுமி அம்மா சொல்றாங்க, தமிழகத்தில் தேவதாசி முறைன்னு இருக்கு, இந்த தேவதாசி முறையை ஒழிக்கப்படணும்னு சொல்றாங்க. அப்படி ஒழிக்கப்படணும்னு சொல்லுகிற போது சட்டமன்றத்தில் ஒருத்தர் எந்திரிச்சு அப்படியெல்லாம் ஒழிக்க கூடாது, அது பெண்கள் சாமிக்கு செய்யற சேவை, அதை ஒழிக்க கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெண்கள் பொட்டு கட்டி தான் விடுவாங்க, அவங்க 6 மணிக்கு மேல கோயில்ல தான் இருப்பாங்க, ஆண்டை சாதிகள் பணக்கார சாதிகள் அவங்கள பயன்படுத்துவாங்க, அதை மாற்றக்கூடாது, அது சாமி குத்தம், ஆண்டாண்டு காலமாக இருந்து வருகிற முறை, இதை மாத்தாதீங்கன்னு சட்டமன்றத்தில் சொன்னது யாரு? அப்படி சொன்னவர் தான் சத்தியமூர்த்தின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒருத்தர்.
அந்த சத்தியமூர்த்தி தான் பெண்கள் பொட்டி கட்டி விடுகிற முறையை ஒழிக்க கூடாது என்று சொன்ன ஒரு காங்கிரஸ் தலைவருடைய பேர் தான் நம்முடைய பேர், சத்தியமூர்த்திங்கிற பேர். யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட அடையாளங்களை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம், யாருடைய பெயரை நாம் தாங்கி நிற்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு இது போன்ற அரசியல் விழிப்புணர்வை பெற வேண்டும் என்பத செய்தியை இங்கே பதிவு செய்து கொண்டு, ஏன் இதை நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், நாம் அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் என்று சொன்னால் அரசியல் ரீதியான கேள்விகளை நாம் முன்வைக்க வேண்டும் என்று சொல்லி, உங்கள் போராட்டம் நியாயமான போராட்டம், உங்கள் போராட்ட களத்தில் தமிழ் புலிகள் என்றென்றைக்கும் உறுதுணையாக இருக்கும். இந்த போராட்டம் தொடர்பாக ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் அண்ணன் மதிவேந்தன் அவர்களிடத்திலே நான் தொலைபேசியிலே பேசியிருக்கிறேன். அவர் பரிந்துரை செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த போராட்டத்தினுடைய கோரிக்கை நிறைவேறுகிற வரை நாம் ஓயக்கூடாது. உங்கள் போராட்ட களத்தில் தமிழ் புலிகள் கட்சி என்றைக்கும் உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி, வெல்லட்டும் உங்கள் போராட்டம் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.